ஹாய் ஹலோ கண்டீஸ் எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோபி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ்டு மேரேஜ் சீசன் 4 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் போய் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு புரியும். வீக்லி எப்பயுமே 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் சைமல்டேனியஸாக. இப்போது 6th எபிசோடும் 7 எபிசோட்ஸும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வாரத்தில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வழியாக உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஓகே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறீங்க. ஆனால் உள்ளே வந்தால் பார்த்தா அந்த மனுஷன் உள்ளன்னு கத்துறாரு. அவரோட ஷர்ட்டை தூக்கி நீங்கள் வேறு எங்கேயோ வச்சுருப்பீங்க போல். ஸோ அதனால் அவர் திட்டிட்டு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே ஜிம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஷர்ட்டை ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. நீங்கள் அழுகு கூடையில் போடுறேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பியிருந்துருப்பீங்க. அவரோட ஷர்ட் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் செம்ம காண்டாகி காய்ச்சி பூச்சின்னு உங்களுக்கு கத்தியிருந்திருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அப்படியே சோகமாக அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டு, ஆனால் வெளியில் போகும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. பிகாஸ் ஜிம்மனோட அம்மா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வா 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 என்ன வா வந்து சாப்பிடலாமா? எங்கே உன் புருஷன் குளிச்சுட்டு வந்தானா என்ன? வந்துட்டார், குளிச்சுட்டு வந்துட்டார். ஓ சரி வாம்மா உட்காந்து சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. ஓஹோ ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அவன் வந்துடுவான், குளிச்சுட்டு வந்துடுறானா நீ வரும்போது, இல்லை போய் சொல்கிறியா? அத்தை இல்லைத்தா நிஜமாக குளிச்சிட்டாரு. சரி அப்போனா இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவான். சரி வா நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா. என்னது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் அவரை பார்த்துருக்கேன். உன் புருஷனையா? ஆனால் அவரோட சேர்த்து இன்னொருத்தவங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் யாரோ கத்துற மாதிரி இருக்குது. டக்குன்னு 2 பேருமே திரும்புகிறாங்க. பார்த்தா லக்கேஜ் ஒரு ஹேண்டில் பொத்துன்னு அதை கீழே போட்டுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி வர்றாரு. நீங்கள் அப்படியே சடக்குன்னு ஓடி வர அந்த பர்சனை பார்க்குறீங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க. டபக்குன்னு கட்டி பிடிச்சி லபக்குன்னு ஒரு முத்தம். அம்மா என்னம்மா என்ன ஆச்சு? என்ன உன் புள்ள ஷாக்கிங் சர்ப்ரைஸா? எப்படி எப்போ வர சொன்னால் நீ எப்போ வந்திருக்காடா? ஏம்மா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நானே வரமாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் திடுதுப்புன்னு ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அதான் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுமா. எதுக்கு சீக்கிரமாக வர சொன்னேன்? என்ன உனக்கு கால் பண்ண எங்கடா இருக்கிற? இந்த இன்ஃபர்மேஷனே உன் ஃப்ரெண்டோட நம்பர் இருந்ததால் தான் சொல்ல முடிச்சது. சரி சொல்லு, என்னமோ முக்கியமான செய்தி அப்படி இப்படின்னா என்னது? ஆமாம் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. இதுதானே? ஆமாம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. இவன் தான் என் 2வது பிள்ளை, ஜிம்மினோட தம்பி, பேர் அர்ஜுன். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாய் காட்டுறீங்க. அம்மா என்னம்மா ஜிம்முனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமையா? தம்பியாகிய நான் என்னை விட்டுட்டு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உங்களை பார்த்த மாதிரி இந்த முகம் ஒரு மாதிரி ரொம்ப பழகின முகம் மாதிரியே இருக்கே. வேறு யாரும் இல்லைடா, வையன்டா இது. எது வையனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷாக்கிங்கில் பார்த்துட்டு டக்குன்னு அவங்க 2 ஷோல்டரையும் அப்படியே டப்புன்னு பிடிச்சி ஒரு மாதிரி குலுக்குவாங்களே அந்த மாதிரி குலுக்குறாரு. வையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்
என் சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷே பையனு. ஐயோ ஐயோ, பையனை போய் சிவனு கட்டி கொடுத்துட்டாங்களா? அப்படியே டக்குன்னு இப்போது அவரோட அம்மா கிட்ட, அம்மா சின்னம்மா பையனம்மா அது சின்ன வயசில் பார்த்தது. ஆமாம், எல்லோரும் சின்ன வயசில் பார்த்தது தான், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இதுதான் ஜிம்மனோட பொண்டாட்டி. ஓ, என்ன பண்ணி புரிஞ்சோ? என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா நீ? ஐயோ, என் மாஸ்டர் பிளானே என்னன்னே தெரியாமல் கன்றாவே என்னென்னமோ பண்ணி வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே, குடும்பமாக இது அப்படின்னு புலம்புறாரு. அவரோட பிளான் என்னென்னா, அவருக்கு சின்ன வயசில் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அது ஜஸ்ட் ஒரு க்ரஷ் தான், வேறு எதுவும் லிட்ரலி கிடையாது. சின்ன வயசில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகிறச்சு அவங்கள பார்த்ததால உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் நீங்களும் அவரும் எதுவுமே பார்த்ததே இல்லைங்கிறதால உங்களோட ஃபேஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி, அப்புறம் நம்மளும் வேறு ஒர்க்கு அது மாதிரி போக நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட க்ரஷ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டார், டோட்டலாக மறந்துட்டார் நாள் படையில். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஞாபகம் உங்களோட ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு விஷயத்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி சைல்ட்ஹுட் க்ரஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது அப்போ டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆனது நீங்கள் தான். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படி சொல்லி யோசிக்கும் போது அப்படி ஒரு மாதிரி மலரும் நினைவுகள் மாதிரி ஒரு ஹார்ட் வார்மிங்கோட அவர் அப்படியே உங்களை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பார். இதுமாரி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி என்னோடய சைல்ட்ஹுட் க்ரஷ் வயன் என் அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை சொல்லி முடிச்சுட்டு அதை விட்டுருப்பார். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வயன் பேர்கிட்ட ரொம்ப நாள் ஆகுதுல்ல, வயன் எப்படி இருக்கா ஏது இருக்கா, அவளை பற்றின அட்ரஸ் எதுவுமே தெரியலல்ல. சரி, ஒன்று பண்ணலாம், அண்ணனுக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகும், என்னை விட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க அண்ணன் கல்யாணத்துக்கு. அப்படி கூப்பிட்டா வயன் வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்போ பார்க்குறோம், மடக்கிறோம், உஷார் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணுறோம் இப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவருக்கு தோணியிருக்கும். பட் அது வெளியில் யாருக்குமே அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஜஸ்ட் மனசுக்குள்ளே வச்சுட்டு அண்ணனுக்கு கல்யாணம்னா இதுமாரி கண்டிப்பாக வயனோட அம்மாவையும் அப்பாவையும் இன்வைட் பண்ணி ப்ளஸ் வயனையும் வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சி வச்சுட்டு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி வச்சு இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருப்பாரு. டோட்டலி இப்போ எல்லாமே பிளாக்கு பஸ்ட்டு எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி லிட்டரரி ஆகிட்டு அவர் அப்படியே ஷாக்கிங்கில், வயனா என்னாலலாம் அண்ணின்லாம் சொல்ல முடியாது வயனை அப்படிங்கிறாரு. இப்போ ஜிம்மன் அப்போ தான் கோச் ஷூட்டில் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக அந்த படியில் அப்படியே லைட்டாக குதிச்சு வருவார்ல. ஸோ அந்த மாதிரி லிட்டரலி வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தா உங்கள் தம்பியோட கையை உங்களோட ஷோல்டர் மேலே அப்படி ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி க்ரிப்பாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு அவன் வசிக்குது அப்படிங்கிறாரு. டேய் உன் தம்பி வந்திருக்கான்டா. ஜிம்மன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டியா, ஓகே, அவ்வளோதான் ஜிம்மன். அதுக்கப்புறம் கடைன்னு அவர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. வயன், அம்மா வயனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா இட்லி வச்சுக்கிட்டே, அதுக்கு ஃபோனுன்னு ஒன்று இருக்கணும், அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபோனுன்னு ஒன்று பண்ணணும், அப்போ தான் என்ன நடக்குதுன்னு ஒன்று தெரியும், சரியா? அம்மா அதுக்குன்னு அண்ணன் கல்யாணத்துக்கு கூடயம்மா என்னை கூப்பிடாம என் தலைமையில் அது நடக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், பிகாஸ் நான் கூட பிறந்த பொறுப்புமா. சரி விடு, இப்போ என்னடா ஆச்சு, விடு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏம்மா விடு, எதுவும் கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் படக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இப்போது நீங்கள் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு கையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு அவர் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே அத்தையை பார்த்துட்டு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வீடு அவன் இப்படி தான் கோவப்படுவான், ஆனால் 2 நிமிஷத்தில் உட்காந்துருவான். ஆக்சுவலாக அர்ஜுன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் சைல்டு தான், வெறும் ஜிம்மன் மட்டும்தான். பட் தத்து வளர்த்த பிள்ளை அவங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் யாருமே இது வரைக்கும் அர்ஜுனை வந்து பார்த்திங்கன்னா தத்து பிள்ளை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அது அஃபிஷியலாக யாருக்குமே தெரியாது. அர்ஜுனுக்கு கூட தெரியாது அவர் வந்து தத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. லிட்ரலி அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிமினுக்கு கூட தெரியாது. நம்மளோட ஓன் பிரதர் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ இங்கே யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தெரியாது. அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம அர்ஜுன் சைட் பார்க்குறோம். அர்ஜுனோட ரூமில் அவருக்கு அழாத குறையா அப்படியே அந்த ஜன்னல்கிட்ட நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. அப்போ பார்த்தா ஜிமன் வராரு. ஏதோ கார் எடுக்கிறாரு. அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்படியே போகிற ஜிமினே பார்த்துட்ருக்காரு. உனக்கு வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு அதை ஏற்றுக்கவே இல்லை அர்ஜுனுக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ பொறுமையாக அர்ஜுனோட கதவை நாக் பண்ணுறீங்க. கதவை டக்குன்னு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா வயன் வாங்க உள்ள. சரி, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ஓகே. வெளிநாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டடீஸில் இருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில் ஜூன் ஜூலையில் கம்ப்ளீட் ஆகிடும். ரியலி சூப்பர், குட் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீ என்ன படிச்சிருக்க வயன்? நான் பேச்சுலர் டிகிரி தான், செகண்ட் இயரோடு இருக்குது. கம்ப்ளீட்லாம் இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்குது. ஏன் விட்ரா பண்ணிட்டா? மேரேஜ் நடந்துச்சுன்னா? ஆமாம். சரி, அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வருவீங்களா? ஓகே. சாரி, ஓகே ஒயன். உன்னை அண்ணின்னு கூப்பிடணுன்னு ஏதாவது ஃபார்மாலிட்டி இருக்கா? இல்லை கேட்டேன். அப்படிலாம் இல்லை. இதில் என்ன இருக்குது? மிஞ்சி போனால் நீங்களும் நானும் ஏறக்குறைய ஒரே வயசாக தான் இருக்கும். சொல்லி கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அந்த ரூமில் உங்களுக்கு இப்போ எந்த பொருளை தொடுனாலும் பயமாக இருக்குது. பிகாஸ் இப்போது ஏதாவது கலைஞ்சிச்சுனா ஜிம்மன் திட்டுவாரோ, இல்லை இந்த இடத்துக்கு போனால் ஜிம்மன் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேனிக்கோடையே அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அங்கே அர்ஜுன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. ஆனால் மூஞ்சே ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைக்கு. அம்மா அப்படிங்கிறாரு அர்ஜுன். ஏன்பா என்னடா? எனக்கு வயன் மேலே க்ரஷ் இருக்குமா? ஆமாம்மா, வயனோட சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷு. அப்படின்னா எப்படி சொல்கிறது உனக்கு? சின்ன வயசுலேருந்து எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவ்வளோ வயனை எப்படிம்மா ஜிம்மனுக்கு கட்டி வச்சிங்க? போய் பாறாங்களுக்கு போய் இந்த பிள்ளைய கட்டி வச்சுருக்கீங்க. இவனுக்கு சிரிக்க கூட தெரியாதுல்லம்மா. பாருப்பா, இதில் என்னப்பா இருக்குது? இப்படி தான் கல்யாணம் பண்ணணும். நீ ஜாலியாக பேசுவ எல்லாருக்கிட்டேயும். அப்போ உனக்கு உம்னா முஜ்ஜு பொண்ணை தான் பார்த்து கட்டி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா நீயும் லொடன்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணும் லொடன்னு பேசினா குடும்பம் விளங்கிரும்ல. அதனால தான் இப்போ அவன் வாயை மூடிட்டுருப்பான். வயன் கொஞ்சம் நல்ல பொண்ணு, நல்லா பேசும், அது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஓவருமா. என் வாழ்க்கையில் மட்டும் ஏமா லாரி டிராக்டர் எல்லாத்தையும் பிடிச்சி ஏற்றுறீங்க. நம்ம முடிவு பண்ணும்போது ஒரு வார்த்தை, இந்த பாரு தம்பி, இந்த வார்த்தையை நீ கேட்கும் போது உடனே நீயே செருப்பால் அடிச்சுட்டு கேட்குறியா? இரு அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போயிட்டு அவரோட செருப்பை தூக்கிட்டு லொட்டுன்னு மண்டையில் அடிக்கிறாரு. ஷிஷு என்னடா செருப்பு எடுத்து கேட்கு? நீ தானம்மா கேட்டா? இப்போ நான் கேட்பேன், இரு. அம்மா என்ன ஒரு வார்த்தை கேட்காம போய் வாங்கின்னு போய் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? ஐயோ, இவன் ஒருத்தன் மொபைல் எடுக்காமல் என் உயிரை வாங்கி ஒழிகிறான். என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு மண்டியில் அடிச்சு, முதல்ல அந்த செருப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அவங்க அம்மா செருப்பை பிடிங்கிட்டாங்க. இப்போ
நான் என்ன நல்லா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்ன பிளான் பண்ணி வச்சா, நீ உட்காரு, உனக்கு கால் வலிக்கும். சரி உட்காந்துட்டு சொல்லு. அப்படியே சேரை தூக்கி அவங்க அம்மா பக்கத்தில் போட்டுட்டு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும், நானும் அதில் இருப்பேன், சொந்தக்காரங்களாம் கூப்பிடும்போது பையனும் வருவா, அவங்க அம்மா அப்பாலாம் வருவாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படியா கரெக்ட் பண்ணி பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அடுத்த சம்பந்தத்துலேயே எனக்கு முடிக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? என்னப்பா பண்ணுறது? பையனோட தலையில் ஜிம்மின்னு எழுதியிருக்கும் போது இதில் யார் என்ன பண்ண முடியும்? யோசிச்சுப்பாரு. எந்த குடும்பத்துலையாவது தம்பி இல்லாமல் அண்ணன் கல்யாணம் நடக்குமா? நடக்காது. ஆனால் இவன் கல்யாணத்தில் நடந்துச்சே. ஏன் நீ எதுக்கு ஃபோன் எடுக்காமல் இருக்கணும்? ஏன் விதி விதி வலியது அப்படிங்கிறாங்க. அப்படியே அர்ஜுனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. டேய், என்னடா உண்மையாக தான் சொல்கிறியாடா? ஏன்டா கண்ணுக்கு நல்லா கலங்குது? அழாதடா தம்பி, போ. இப்போ டக்குன்னு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. வயன் வர டக்குன்னு அவர் கண் அப்படியே இது தொடச்சிட்டு அப்படியே ஸ்மைல் ஃபேஸோடு இருக்கார். அத்தா, மதியானம் செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். இல்லைத்தா, என்ன குழம்பு வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் காய்கறியாக தான் அரிஞ்சு தருவேன். இல்லை பரவாயில்லம்மா. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க அத்தா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சாம்பார் தான் வைக்க போகிறேன். கல்யாணம் ஆன அடுத்த நாளே கறி சாப்பாடு வேணாம். சரித்தா, அப்போ நான் காய்கறி அரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணிட்டு காய்கறிலாம் பார்த்து அறியறீங்க. போகிற உங்களே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த பாரு தம்பி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே உன் மனசில் என்ன இருக்கோ அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இனிமேல் வயனை பார்க்குறதா இருந்தால் அண்ணனோட பொண்டாட்டியை மட்டும்தான் நீ பார்க்கணும். சரியா? சரியா? கம்யூனிட்டி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கடா அங்கே பார்க்குற? வயன் போகிறாளாம்மா, அதான் பார்த்துட்ருக்கேன் கிச்சனுக்கு. எடு செருப்பண்ணா, சனி, என்னத்தை பற்றி பேசுன? நீ என்னத்தை பண்ணி நிற்கிற கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் லொட்டு நடி. அம்மா கிட்டேருந்து அடி வாங்குறத கூட தண்ணி சுகம்தான். சின்ன பாரு கம்யூனிட்டி, எங்கே அங்கே பார்க்குற? இங்கே பார்த்து பேசு. சரி, என்னம்மா? அது எப்படிரா அடி வாங்கும் போது கூட அப்படியே ஒரு மாதிரி சாந்த சொரூபி கம்யூனிட்டி மாரி பேசுனேன். இப்போது என் மூஞ்சி பார்த்ததுக்கப்புறம் என்னம்மா அப்படிங்கிற? என்னடா அம்மா பார்த்தா அம்பிட்டு இலக்காரமாக இருக்கா அவனுக்கு? நானே வேதனையில் இருக்கேன், நீ வர புண்ணை வெறி கொண்டு எப்படி தேய்ன்னு தேய்ச்சி அது புண்ணுலேருந்து கசிஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு பண்ணாதம்மா. இந்த பார், திரும்ப சொல்கிறேன், பையன் உன் அண்ணன் பொண்டாட்டி அண்ணி அண்ணி அண்ணிக்கிலாம் சொல்ல தேவையில்லைன்னு வயன் சொல்லிட்டா. எது? ஆமாம், நான் கேட்டேன், உங்களை அண்ணின்னு கூப்பிடணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறக்குறைய ஒரே வயசு தானே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டான். அவளுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னாலும் வரமுறைன்னு ஒன்று இருக்குது. நீ அதை உன் மனசில் முதல்ல பதிய வை. நீ பதிய வைக்கிறியோ இல்லையோ, நீ சொல்கிறதாலேயே அது பதிஞ்சிரும். இனிமே நீ வயனை அண்ணின்னு தான் கூப்பிட்ற. சரியா? சரியோ? கத்தாதம்மா, நீ சொல்கிறத பார்த்தா அவளுக்கே தெரிஞ்சிரும் போல். சரி, சரியா? பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அவளை எப்படி இத்தனை வருஷம் பார்க்காம அப்படியே ஓரமாக உன் மனசில் ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமாக வச்சுருந்தியோ அதே மாதிரி, எப்படி அதே மாதிரி இப்பயும் ஜிம்மின் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வச்சிடும். அம்மா உனக்கு நல்ல அழகான மகாலட்சுமிக்கான ஒரு வாயாடி உம்னா மூஞ்சா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏம்மா இப்படி சொல்கிற? அழகா மகாலட்சுமின்னு சொல்லும்போது கேட்க ஆனந்தமாக இருந்தது. அது ஏம்மா உம்னா மூஞ்சின்னா சொல்கிற? நல்ல பொண்ணாக பார்த்து தேடி தரேன்னு தான் சொல்லாமா? சரி, உன் மனசையும் கொணிக்கிட்டு நல்லா அழகா அறிவுலாம் வேணாமா? அறிவுலாம் வேணாம், எனக்கு இருக்குது. அப்புறம் அவள் அறிவாக இருந்தானா நாங்கள் கஷ்டப்படணும். ஒருவேளை அறிவு ஜீவியை ஏதாவது பண்ணிட்டானா? வேண்டாம். குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் எனக்கு இருக்குது, நீ அறிவை விட்டுற மற்றது சொல்லு. சரி, அழகாக குணமாக இருக்கிற பொண்ணாக பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். நிஜமாக பண்ணுவலம்மா? நிஜமாக பண்ணுறான்டா. என்னதான் இருந்தாலும் வயன் போல் வருமா? எடு செருப்பேன் கம்யூனிட்டி, போ.
சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே புள்ள போட சொல்கிற. அத்தை ஏதாவது வேணுமா? சத்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை வயன். அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அண்ணி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து காய்கறி அரிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. அது ஆக்சுவலாக ஒரு அன்னோன் நம்பராக இருக்குது. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ ஹலோ யார்? நான் ஜிம்மன். ஓ சொல்லுங்கங்க. இப்போது எப்படி சொல்கிறது, பிஏ வருவாங்க. அப்படியே நான் சொல்கிறது மட்டும் சரியா? சரி சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக போ. இப்போ எங்கே இருக்க? கிச்சனில் இருக்கேன். நம்ம ரூமுக்கு போ. நம்ம ரூமுக்கு போ. அந்த நம்பர் ரூமுக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் கதை ஓப்பன் பண்ணியா? பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போயேன். அங்கே என்னோடய அலமாரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ண 3 இருக்குது. எது ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். இருக்குது. அதை ஓப்பன் பண்ண. ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் நடுவில் லாக்கர் இருக்கா? இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ண. ஐயோ சாவி அந்த பீரோவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும் பாரு. ஹைட்டாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்கா? பக்கத்தில் ஸ்டூல் ஏதாவது இல்லை? வேணாம் அர்ஜுன் இருக்கார், அவரை சொல்லி வேணாம். பக்கத்தில் ஸ்டூல் ஏதாவது இருக்கும், கேடு. சரியா? சரி. அப்படியே நீங்கள் ஸ்டூல் போடுறீங்க. ஸ்டூல் போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதை ஓப்பன் பண்ண. ரைட் சைட் அப்படியே திருப்பு. ஓகே திருப்பிட்டேன். இப்போது உள்ள ஒரு மாதிரி க்ரீன் வித் பிளாக் மாதிரி 2 ஃபைல் இருக்கும். அந்த 2 ஃபைலுமே எடு. க்ரீன் வித் பிளாக். ஐயோ 2 க்ரீன் இருக்குமே. சரி நான் விசி பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கால் வருது. அட்டன் பண்ணிட்டீங்க. பார்த்தா 2 க்ரீன் இருக்குது. ஓப்பன் பண்ணு. அது அவர் அப்படியே ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைல் தான். இதுவும் பிளாக் ஃபைலும். 2 ஃபைலுமே எடுத்து கொடுத்துரு. எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கிறேன். சரியா? சரி. ஃபைல் மட்டும் அது பரவாயில்ல, நீ லாக்கருக்குள்ளே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எப்படி பூட்டினியோ எப்படி ஓப்பன் பண்ணியோ அதே மாதிரி பூட்டி க்ளோஸ் பண்ணி வை. சரியா? ஓகே பை. தேங்க்ஸ். பரவாயில்ல. கட்டா. அப்படி சொன்னால் அப்படியே நீங்கள் திரும்புகிறீங்க. என்ன உங்கள் புருஷனால் வெயிட் பண்ண முடியலையோ அண்ணா? ஒய்ஃபை விட்டு போட்டதுக்கப்புறம் விசி காலா? என்ன மொத்தம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சா? நீங்கள் வேறு அர்ஜுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ரொமான்ஸ் இல்லையா அண்ணா? எதுக்கு அப்புறம் தனியாக விசி பண்ணிங்களா? இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. எங்கே அந்த ஃபைல் கொடுங்க. ஐயோ அவர் திட்ட போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல கொடுங்க அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு இந்த ஃபைல் வாங்குறாரு. பார்த்தா அவர் வெடுக்குன்னு வாங்கும் போது அந்த க்ரீன் கலர் ஃபைலில் 1-2 பேப்பர்ஸ் அப்படியே பறந்து போயிருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே பிடுங்கி அதை ஒவ்வொன்றா கீழே இருக்கிறத அப்படியே பொறுக்கிட்டு இருக்கீங்க. அர்ஜுனும் சேர்த்து பொறுக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிஏவும் வந்திருப்பார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே அசம்பிள் பண்ணி, ஆனால் பேஜ் நம்பர்லாம் இருக்கும் போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. எல்லாத்தையுமே அடிக்க அப்படியே நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்படியே நீங்கள் பிஏட்ட கொடுக்கும்போது இது மட்டும் கீழே விழுந்துடுச்சு, அதனால் நான் எல்லா பேப்பரையும் அசம்பிள் பண்ணாமல் அப்படி கொடுக்குறேன். நீங்கள் போகிற வழியில் அப்படியே பேஜ் நம்பர் பார்த்து அசம்பிள் பண்ணிடுறீங்களா? ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ போயாச்சு. ஸோ இங்கே சாரி வயன் அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே அர்ஜுன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது அந்த பிஏ அந்த இடத்த விட்டு போயாச்சு. அவங்க போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜஸ் காணும். இப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இங்கே நீங்கள் அப்படியே அந்த பெட்டுக்கிட்ட உட்காந்துருக்கீங்க பாருங்கள். பார்த்தா 2 பேப்பர் கிட்ட ஒரு மாதிரி பேப்பர் சத்தம், காற்றுல ரொம்ப பேப்பர் ஆடும்ல அந்த மாதிரி
டப்ப டப்பன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சத்தம் அது அப்படி சொல்கிறீங்க? அந்த சைட் பார்க்குறீங்க, பார்த்தா ஏதோ ஒரு பெஞ்ச் கீழே ஏதோ ஒரு 2 பேப்பர் இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேப்பரை எடுக்கிறீங்க. பார்த்தா அது காலில் அந்த அந்த பெஞ்சுக்கு காலில் அப்படியே மாட்டியிருந்துருக்கும் போல். நீங்கள் பொறுமையாக உருவாமல் கொஞ்சம் ஐயோ அந்த ஷாக்கில் நம்ம டக்குன்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கிற வச்ச அந்த பேப்பர் அப்படியே கிழிஞ்சு போயிடும். அதாவது பாதி கிழிஞ்சு பாதி அப்படியே ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஐயோ! நான் தப்பு மேலே தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நேரமே சரியில்லை. காலையிலேருந்து திட்டு வாங்கிட்டே இருக்கேன். அவர் சொல்கிற ஒரு வேலை கூட என்னால் உருப்படியாகவே பண்ண முடியாதா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் டக்குன்னு போயிட்டு அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பக்கத்து ரூம் தான் அர்ஜுனோட ரூமு. அப்படியே நாக் பண்ணுறீங்க. அவர் வந்து அப்போ தான் துண்டை கட்டிட்டு ஏதோ குளிக்கிறதுக்காக அந்த ஃபார்முக்கு இருக்கார் போல். சாரி, நீங்கள் குளிக்க போகிறீங்களா? சொல்லுங்க அண்ணி, என்னது? அது இல்லை, ஒரு ஃபைல் இப்போது கீழே விழுந்து பேப்பராக சதுருச்சுல. ஆமாம். அது அது என்ன சொல்கிறது உங்களுக்கு, அதில் 2 பேப்பர் கீழேயே இருக்குது. விழுந்தது ஒன்றும் நோட் பண்ணல. அதுக்கு என்ன, என்கிட்ட பிஏ நம்பர் இருக்குது. நம்ம வேணால் அவரை கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கே. என்னது? இந்த பேப்பரை நான் பெஞ்சிலேருந்து எடுக்கும் போது தெரியாமல் கிழிஞ்சிடுச்சு. இது அப்படியே கொடுத்தோன்னே கண்டிப்பாக அவர் என்னை திட்டுவார். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் டக்குன்னு குடிச்சிட்டு வரேன். நிஜமாக 5 மினிட்ஸில் வந்துடுவீங்களா அர்ஜுன்? வந்துடுவேன் நீ. சரி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உட்காந்து அப்படி ஒரு பேனிக்காக இருப்போம்ல. ஸோ நம்ம இப்போ வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கடைன்னு வரீங்க. வந்து பார்த்தா இவர் 5 நிமிஷத்தில் குளித்து கிளம்பிகிட்டே வந்துட்டார். ஒரு 10 மினிட்ஸில். இப்போது சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து நாக் பண்ணுறாரு. போகலாம். அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் சைடில் பார்க்குறாரு. அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு போயிட்டு அந்த பேப்பர் போய் எடுக்க வராரு. ஸோ எடுத்துட்டாரு. இப்போ உங்கள் கையில் 2 பேப்பர், அவரோட ஹேண்டில் இப்போ ஒரு பேப்பர். டோட்டலாக அப்படியே 3த்தையும் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க. எப்படி அர்ஜுன் போக போகிறோம்? அப்பா வேறு கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அண்ணன் வேறு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். பைக் இருக்குது உங்களுக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்லை. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட, அத்தை இதே மாதிரி அவர் ஃபைல் கேட்டார், ஓப்பன் ஆகிடுச்சு, அதில் 3 பேஜ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, நாங்கள் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்க அம்மா அப்படியே அர்ஜுனை பார்த்துட்டு, அர்ஜுன் நீ மட்டும் போய் கொடுத்துருவாங்க அர்ஜுன். அம்மா இதை வேற கிழிச்சிட்டாங்கம்மா, அதனால தான்ம்மா. சரி 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க சரியா, ரொம்ப டிலே பண்ணாத. சரித்த அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. அந்த வண்டியை பார்க்குறீங்க. அவரோட வண்டி பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கு. அவர் அந்த வண்டியோட அப்படியே கவர் எடுக்கிறாரு. அப்படியே பார்க்கணுமே அப்படியே மாடு மாதிரி இருக்குது கேடிஎம் பைக்கு. அதுவும் நல்லா அதுக்குன்னு நிறைய வேலை பார்ப்பாங்களே. ஸோ இந்த பைக்குக்கெல்லாம் இந்த மாடல் இந்த ஃபீச்சர்ஸ் போட்டு ஆட் பண்ணி வச்சு அந்த மாதிரி பண்ணி அது ஒரு மாதிரி ரதம் மாதிரி இருக்குது அந்த பைக்கு. நல்லா அப்படியே பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்களோட சீட் அவ்வளோ தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஆனால் அந்த பைக்கை பார்க்குறீங்க. இந்த பைக்கில் எப்போ போகிறோம்? ஆமாம் உட்காரவாயன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பேப்பரை உங்கள் கையில் வைக்கிறீங்க. ஏன் இருக்கிற அந்த நக்குனோடு ஓட்டிகிட்டு இருக்க அதையும் கிழிச்சு அப்படியே காற்றுல பறக்க விட்டுடலான் இருக்கியா? இல்லை, நான் தான் கரெக்டாக பிடிச்சிருக்கேனே. பிடிச்சி கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேங்க்கு கிட்ட ஒரு ஜிப் மாதிரி இருக்கும், அதில் அழகாக சொல்லி வச்சுட்டு இப்போ ஏறி உட்கார். நான் சாரி போட்டிருக்கேன், என்னால் ஒத்த கால் போட்டு உட்கார முடியாது. ஓகே தான், நீ எனக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கோ, ஏன்னா சீட் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்கிறதால. ஓகே பரவாயில்ல, சரி ஓகே உட்கார். அப்படியே நீங்கள் அதோட ஹைட்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு காலை வச்சு ஜம்ப் பண்ணி அதில் ஏறவே பயமாக இருக்குது. அந்தளவு சீட்டு ரொம்ப தூக்குற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் காலை எடுத்து வச்சு உங்களால் க்ரிப்புக்கு வேறு எங்கே பிடிக்காதுன்னு டக்குன்னு அவரோட ஷோல்டரை தான் பிடிச்சி அப்படியே ஏறி உட்காந்துருப்பீங்க. இப்போ அவங்க அம்மா அப்படியே வாசலில் உட்காந்து நிற்கிறாங்க. அம்மா பாயம்மா,
வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்து போயிட்டு வாங்க. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுல லைட்டாக நெருப்பு காட்டிகிட்டு இருக்க ஏன்னா வந்து சைல்ட்ஹுட் கஷன் வேறு சொல்லிட்டான்னு அவன் வேறு லைட்டாக கண்ணெல்லாம் வேறு கலங்கின மாதிரி இருந்ததா, அதனால அவங்க அம்மாவுக்கு பயமாக இருக்குது, எங்கடா தம்பி ஏதாவது பண்ணிவிடுவானோ அப்படி. ஆனால் அவங்களுக்கு அவங்க வளர்ப்பு மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் லிட்ரலி அவன் எதுவும் பண்ண மாட்டான், அண்ணன் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை பிடிக்கிறதுக்காகவே பிடிப்பு இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் பின்னாடியும் ஒரு பிடிப்பு இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படி கண்ணை மூடிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இப்போ ஏன்னா ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு அதை ஜெராக்ஸ் வேறு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு தென் அந்த 3 இதையுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃபைல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபைல், இல்லைனா அவரே வந்து டேரெக்டாக இல்லைனா மதியானம் சாப்பிடும் போது கூட வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ அது இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதால தான் பிஏ விட்டு எடுத்துகிட்டு சொல்லியிருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த ஃபைலு அதில் ஏதாவது 3 பேப்பர் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இவன் இன்னும் கற்றுவான் அப்படிங்கிறதால அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ கடைன்னு போய் வண்டி டபாக்குன்னு போய் நிற்கிது. அப்படியே நீங்கள் அப்படியே மோதிக்கிட்டு வந்து நிற்கிறீங்க. பொறுமையாக தான் ஓட்டுங்களேன் அர்ஜுன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப க்யூட்டாக சொல்வீங்க, பிகாஸ் கண்ணை மூடிட்டு பயத்தில் அப்படி சொல்கிறீங்க. அது அப்படியே அவர் மிரரில் பார்த்துட்டு ஆன்னு உங்களையே பார்க்குறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாரு. பொறுமையாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜெராக்ஸ் வா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது திருப்பியும் வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அவர் நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு வர ஓட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக அந்த சைடில் உள்ள அந்த கை இருக்குல்ல, அது பொறுமையாக போயிட்டு அவரோட இடுப்பை போய் பிடிச்சிச்சு. கிரிப்பு உங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. அவர் ரொம்ப வளைச்சி வேறு ஃபாஸ்ட்டாக வேறு ஓட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு அப்படியே இடுப்பை நல்லா டைட்டாக அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவரோட முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடி எப்போலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயத்தில் உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி லிட்டரலி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அப்படியே அவரோட ஆஃபீஸில் போய் நிற்கிது. அவர் அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அவரோட இடுப்பில் உங்கள் ஹேண்ட் அப்படியே க்ரிப்பாக இருக்குது. ஒயன் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. டப்புன்னு அந்த ஹேண்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே இந்த பைக்லேருந்து இறங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறீங்க. இப்போது அவர் அந்த பைக்லேருந்து அப்படியே ஹெல்மெட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பைக்கில் உள்ள டேங்க் கிட்டக்க அந்த ஹெல்மெட் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீ போங்க, நான் வரேன். சரி அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு நீங்கள் போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு டடன்னு க்யூட்டாக வேற ஓடி வரீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. என்ன எத்தனாவது ஃப்ளோர் ஆஃபீஸு? புருஷன் என்ன வேலை பார்க்குறான்னு கூடயே தெரியல. தெரியலையே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணுறாரு. நீங்கள் பொறுமையாக அப்படியே கையை எடுக்கிறீங்க. டப்புன்னு அதை புரிஞ்சுட்டு அப்படியே ஹேண்டை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறாரு. நீங்களும் அப்படியே ஏறுறீங்க. 11th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இங்கே ஜிம்முன்னு யாராவது வேலை பார்க்குறானா? ஜிம்முண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. இல்லை சார். ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடைன்னு லிஃப்ட்டில் ஏறிட்டு அப்படியே நீங்களும் அவர் பின்னாடி அப்படியே எப்படி சொல்லணும்னா டாக் மாதிரி அவங்க எங்கே போகிறாங்களோ பின்னாடியே போயிட்டுருப்பாங்களே அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. 5th ஃப்ளோர் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திருப்பியும் ரிசப்ஷனிஸ்ட்டை போய்ட்டு ஜிம்முன்னு இங்கே யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்லை நோ. ஓகே தேங்க்யூ. இப்போது கடன்னு அவர் வந்து லிஃப்ட்டில் ஏறுறாரு. நீங்கள் அப்படியே அர்ஜுனே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. இப்போ அவர் ஒரு 7th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு சும்மா. இப்போது அங்கே போய்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்குறாங்க. அதுமாரி இல்லை. நீங்கள் அப்படியே கடுப்பாகி இப்போ நீங்கள் அப்படியே அந்த லிஃப்ட்டில் உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க. முதல்ல எந்த ஃப்ளோருன்னு தெரியுமா? மறந்துட்டிங்களா? இல்லைனா உங்கள் அண்ணன்ட்ட கால் பண்ணி கேட்கலாம்ல. ஆமாம்ல மறந்தே போயிட்டேன். வயன் ஃபோன் கொடு. ஃபோன் கொடு. டக்குன்னு ஃபோனை கொடுக்குறீங்க. அண்ணனோட நம்பரை கூட சேவ் பண்ணல. ஏன்? அதுக்கு இது நேரம் இல்லை. முதல்ல நீங்கள் அவருக்கு கால் பண்ணி என்ன ஃப்ளோர்னு கேளுங்களேன். உங்களுக்கே தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? ஒய்ஃப்கே தெரில. நானே குட்டாம்புக்கில் போகிறேன். நானே வெளிநாட்டிலேருந்து எப்போ வந்திருக்கேன். அம்மா இதுமாரி இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னதால எனக்கு தெரியும். இல்லைனா எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளோரு கீழலாமா சொல்லுவாங்க. சரி நானும் சரி என் லக்கை வச்சு போகலான்னு பார்த்தா ஜிம்மின் இல்லையே. பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அர்ஜுன். முதல்ல கால் பண்ணுங்க அவருக்கு. இப்போ கால் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டேய் அண்ணா எங்கடா இருக்க? என்ன ஃப்ளோர் நீனு? சொல்ல மறந்துட்டேன்.
15th ஃப்ளோர். எதுக்கு வரீங்க? அவனுக்கு கண்டென்ட்டே தெரில. சும்மா தான் ஹி பை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாரு. எதுக்கு? இப்போ பிஏ அங்கே வந்து அந்த இதை கொடுக்குறாங்க சார். ஆக்சுவலாக 3 pages இல்லை சார். என்ன? வாட்? ஆமாம் சார், 3 pages இல்லை. ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அனியோ பாய் சரங்கே அமே சோப்பில்லாக்கே நிக்கோ நிக்கோ நீ